ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவோட கதைய பார்க்க போறோம். அவரு எவ்ளோ ஸ்ட்ராங் தெரியுமா? வெறும் அவரோட கையாலேயே ஒரு சிங்கத்தையே ஜெயிச்சவர். அவர்தான் சிம்சோன். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல மனோவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தையே இல்ல. அதனால 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. குட்டீஸ், நீங்க கவலையாவோ கஷ்டமாவோ இருந்தா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவீங்க? வெரி குட், ஏசப்பாட்ட. அப்புறம் உங்க அம்மா அப்பாட்ட, ஓகேவா? அதே மாதிரி தான் அவங்களும் டெய்லி ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கடவுளோட தூதர் அவங்க முன்னாடி தோன்றி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவ வளர்ந்து பெரிய வீரனா வருவான். ஆனா ஒரு நிபந்தனை, அவன் தலைமுடியை எப்பவுமே வெட்டவே வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏசப்பாட்ட நம்ம ப்ரேயர் பண்ணா என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு நாள் பதில் கிடைக்கும். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, பதில் கொடுக்கிற தேவன், 100 மடங்காய் பலன் செய்கிற தேவன். அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைதான் சிம்சோன். அவர் வளர்ந்து பெரிய ஆளானாங்க. கடவுள் அவருக்கு சூப்பர் பவர் பலத்தை கொடுத்திருந்தாங்க. ஒரு நாள் சிம்சோன் காட்டு வழியா போகும்போது ஒரு பெரிய சிங்கம் கர்ஜிச்சுக்கிட்டே அவர் முன்னாடி வந்துச்சு. ஆனா சிம்சோன் பயப்படவே இல்ல. கடவுள் கொடுத்த பலத்தால அந்த சிங்கத்தை வெறும் கைகளாலேயே தூக்கி போட்டு ஜெயிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு கழுதையின் தாடை எலும்ப வச்சு 1000 எதிரிகளை தனியாளா ஜெயிச்சிருக்காரு. சிம்சோனை யாராலையும் தோற்கடிக்கவே முடியல. சிம்சோனுக்கு எதிரிகள் அதிகமானாங்க. அவங்க சிம்சோனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சாங்க. அப்போதான் தெலீலாங்கிற பெண்ணை வச்சு ஒரு பிளான் போட்டாங்க. தெலீலா, நீ சிம்சோன் கிட்ட போய் அவன் பலம் எதுன்னு கேட்டு சொல்லு. அப்படி செஞ்சா உனக்கு நிறைய வெள்ளிக்காசுகள் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. தெலீலால் சிம்சோன் கிட்ட அன்பா பேசி, உங்க பலத்தோட ரகசியம் என்ன, சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல சிம்சோன் அது இதுன்னு சமாளிச்சு வேற வேற காரணங்களையா சொன்னாரு. ஆனா தெலீலால் விடாம கேட்டுக்கிட்டே இருந்தா. சிம்சோன் கடைசியில உண்மைய சொல்லிட்டாங்க. என் தலைமுடிதான் என் பலம். கடவுள் சொன்னபடி நான் முடிய வெட்டாம இருக்கேன். அதை வெட்டிட்டா என் பலம் போயிடும்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ, கடவுள் நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ரகசியத்தை யார்கிட்டயாவது சொல்லலாமா? அவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நீதியுள்ள நீதி செய்கிற தேவன். அன்னைக்கு நைட்டே சிம்சோன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எதிரிகள் வந்தாங்க. அவர் தலைமுடியெல்லாம் வெட்டிட்டாங்க. சிம்சோன் முழிச்சு பார்த்தப்போ அவரோட பலம் எல்லாம் போயிருந்துச்சு. எதிரிகள் அவரை ஈஸியா பிடிச்சு சிறையில போட்டுட்டாங்க. பாவம் சிம்சோன், கடவுள் கொடுத்த ரகசியத்தை காப்பாத்து தவறிட்டாங்க. சிறையில இருந்தப்போ சிம்சோன் தன்னோட தப்ப உணர்ந்தாங்க. என்ன மன்னியும் தேவனே. மெதுவா அவர் முடியும் வளர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் எதிரிகள் எல்லாரும் ஒரு பெரிய மண்டபத்துல கூடியிருந்தாங்க. சிம்சோனை கேலி பண்ண அவரையும் அங்க கூட்டிட்டு வந்தாங்க. சிம்சோன் அந்த மண்டபத்தோட 2 பெரிய தூண்களுக்கு நடுவுல நின்னார். தேவனே, எனக்கு கடைசியா ஒரு முறை பலம் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாரு. கடவுள் அவர் ஜெபத்தை கேட்டாங்க. சாம்சோன் அந்த தூண்களை தள்ளினப்போ அந்த பெரிய கட்டிடமே இடிஞ்சு விழுந்துச்சு. சிம்சோன் தன்னோட எதிரிகள் எல்லாரையும் அழிச்சாரு. சரி குட்டீஸ், இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது? சிம்சோனோட பலம் எங்கே இருந்துச்சு? வெறும் முடியில இல்ல, கடவுள் கொடுத்த வார்த்தையாகிய முடியில இருந்துச்சு. நம்மளோட பலம் எங்க இருக்கு? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஏசப்பா நம்ம கூடவே இருந்தாதான் நமக்கு பலம். அவரை நம்ம மனசுல சுமந்தாதான் நமக்கு சந்தோஷம், வெற்றி, புகழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். அவரும் நம்மள தளராத கையால தூக்கியே சுமப்பாரு. குட்டியா ஒரு பிரேயர் பண்ணுவோமா? ஏசப்பா, எப்பவுமே என் கூடவே இருங்கப்பா. நீங்க தான் என்னோட பலம். என் கைய பிடிச்சு வழி நடத்துங்க. ஆமேன். சரி குட்டீஸ், இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்க. பாய் குட்டீஸ், இன்னொரு கதையோட திரும்ப பாப்போம். பை பாய்.